ஓகே, இந்த காலை வேளையிலே நம்முடைய தேவன் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன். நம்ம அப்படியே இருக்கிறது தேவனுடைய சித்தம் அல்ல. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன் நம்முடைய தேவன். அங்கே இயேசு இந்த உலகத்துக்கு வந்த பொழுது அவர் சந்தித்த ஜனங்களை அவர் முகம் கொடுக்கும் பொழுது அவர்களுடைய சூழ்நிலையை மாற்றினார். அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார். சகையை சந்தித்த பொழுது அங்கே ஒரு பெரிய மாற்றம். அவன் பணத்துக்கு பின்னாலே ஓடிக்கொண்டிருந்தான், கொள்ளையடித்து கொண்டிருந்தான், களவெடுத்து கொண்டிருந்தான், ஜனங்களை ஏமாற்றி கொண்டிருந்தான். ஆனால் இயேசு சந்தித்தவுடன் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரும் மாற்றம். அவன் பண ஆசையிலிருந்து அவன் விடுதலை பெற்றான். அவனுடைய எல்லாவற்றையும் ஏழை எளியவர்களுக்கு கொடுத்தான். இப்படியாக இயேசுவை நாம் முகமுகமாய் சந்திக்கும் பொழுது அங்கே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகிறது. அப்ப இந்த காலை வேளையிலே தேவன் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆனா அந்த மாற்றம் எப்படி நடக்கும்? நாம் முதலாவது அந்த மாற்றத்தை எதிர்பார்க்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் இதை என் வாழ்க்கையிலே செய்ய முடியும், தேவனால் கூடும், தேவனால் ஆகும், ஆண்டவருக்கு என்னால் இந்த காரியத்தை மாற்ற முடியும். அப்படியாக நாம் தேவனை விசுவாசிக்கும் பொழுது தேவன் அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம், இது எல்லோருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு கதை, ஆனாலும் அதை நாம் வாசிப்போம். 2ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் 3 வசனத்தை வாசிப்போம். யோவான் 2. 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அப்ப இந்த இடத்துல நாங்க பார்க்கிறோம், முதலாவது அங்கே ஒரு திருமணம் நடக்கிறது. அந்த திருமணத்துக்கு இயேசு அழைக்கப்பட்டார். அப்ப கானா ஊர் என்றால் அந்த இடத்திலே இயேசு சிறிது அவர் அங்கே பழகி, அங்கே குடும்பத்தார் எல்லோரும் இருந்தார்கள். அது ஒரு அநேகர் அந்த இயேசுடைய சொந்தக்காரர் யாராவது இருக்க வேண்டும் அந்த கல்யாணம். அந்த திருமணத்திற்கு இயேசு அந்த இடத்துக்கு போனார். அப்ப அந்த இடத்திலே இயேசுவும் அவருடைய சீஷருக்கும் அங்கே ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டது. இப்போ முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், எம்முடைய சூழ்நிலையிலே மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்றால் முதலாவது நாம் இயேசுவை அந்த இடத்திலே அழைக்க வேண்டும். இயேசுவுக்கு நாம் முதலிடத்தை கொடுக்க வேண்டும். இந்த நாட்களிலே நாம் அநேக நேரம் என்ன செய்கிறோம்? முதலாவது தேவனை தேடாமல் பலவிதமான சொல்யூஷன்களை நாம் வேறு வழியிலே நாம் தேடுகிறோம். முதலாவது தேவனை நோக்கி பார்ப்பதில்லை, தேவனை நோக்கி தேடுவதில்லை. முதலாவது எங்கே போகிறோம்? கூகுளுக்கு போகிறோம். போயிட்டு கூகுள் என்ன சொல்லுகிறது, இந்த பிரச்சனைக்கு கூகுளின் பதில் என்ன என்று அந்த கூகுளை நாம் அடித்து பார்க்கிறோம். இல்லாவிட்டால் யூடியூபை அடித்து பார்க்கிறோம், இந்த பிரச்சனைக்கு யூடியூப் மூலமாக எனக்கு என்ன தீர்வு கிடைக்கும். இல்லாவிட்டால் இந்த பிரச்சனை தீர்ப்பதற்கான சிறந்த லாயர் யார், சிறந்த டாக்டர் யார், இல்லாட்டி சிறந்த ஆர்கிடெக்ட் யார். இப்படியாக நாம் மனுஷனை முதலாவதாக நாம் அழைக்கிறோம், மனுஷனை நாம் நோக்கி பார்க்கிறோம். முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், நாம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவது நாம் சொல்ல வேண்டிய நபர் யார்? இயேசு கிறிஸ்து. அவரிடம்தான் முதலாவது நாம் செல்ல வேண்டும். முதலாவது அவரிடம் நம்முடைய பிரச்சனையை நாம் சொல்ல வேண்டும். அப்படி நாம் செய்யாமல் மனுஷரை நாம் நாடும் பொழுது நாம் தேவனுக்கு 2வது இடத்தை கொடுக்கிறோம். அந்த இடத்திலே தேவனுக்கு நாம் முதல் இடத்தை நாம் கொடுப்பதில்லை. அப்ப இந்த இடத்துல இயேசுவும் அவருடைய சீஷரும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அப்ப அந்த இடத்துல திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவளுக்கு திராட்சை. அப்ப இந்த திருமண வைபவத்திலே ஒரு குறைவு ஏற்பட்டது. நம்முடைய எல்லோருடைய வாழ்க்கையிலேயும் குறைவுகள் உண்டு. பணக்குறைவு உண்டு, அன்பின் குறைவு உண்டு, மனுஷ தொடர்புகள் ரிலேஷன்ஷிப்ல குறைவு உண்டு, எங்களுடைய வேலை தளத்திலே எல்லா சூழ்நிலைகளிலும் குறைவுகள். இந்த உலகம் குறைவுகள் நிறைந்த உலகம், தேவை நிறைந்த உலகம், பிரச்சனை நிறைந்த உலகம். அந்த குறைவுகளை நிறைவாக்க
தேவன் விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? உடைய வாழ்க்கையில் உள்ள குறைவுகளை நிறைவாக்க இயேசு கிறிஸ்து வாஞ்சை உள்ளவராய் இருக்கிறார். அந்த குறைவை மாற்றி அங்கே ஒரு புதிய காரியத்தை செய்ய தேவன் வாஞ்சை உள்ளவராய் இருக்கிறார். அப்ப இந்த இடத்துல வந்து ஒரு குறைவு ஏற்பட்டது. அப்போ என்ன, இங்கே அன்னைக்கு நான் பார்த்தேன், அங்கே யாரோ ஒரு கொஞ்ச நாளைக்கு முதல் ஒரு வீடியோவை காமித்தார்கள். இந்தியாவிலே ஒரு திருமணத்திலே அங்கே பெண் வீட்டார் ஆட்டு இறைச்சியை போடுகிறேன் என்று சொல்லி கோழி இறைச்சியை போட்டு விட்டார்கள் என்று அங்கே ஒரு பெரிய சண்டையை வந்து நாட்காலியெல்லாம் அடித்து உடைத்து அங்கே பெரிய ஒரு பிரச்சனை ஏற்பட்டதை பார்க்கிறோம். அப்போ அந்த மாதிரியாக இங்கே வந்து என்ன, திராட்சை ரசம் அங்கே குறைவாக முடிந்து போய்விட்டது. அப்போ இது வந்து மணப்பெண் மணமகன். ஆனால் அந்த காலத்திலே வந்து இங்கே தான் நம்முடைய கலாச்சாரத்திலே இருக்கிற மிகவும் கவலைக்குரிய ஒரு விடயம் என்னவென்றால் இந்த டவுரி சிஸ்டம். நம்ம கிறிஸ்தவர்களாக இருந்தால் ஒரு நாளும் நாம் இந்த மாதிரியான டவுரி கேட்கறது, பணத்தை கேட்கறது, கல்யாணத்தை ஒரு வியாபாரமாக மாற்றி அங்கே செய்வது அது மிகவும் தவறான ஒரு விடயம். அப்போ இங்கே வந்து ஆனால் அந்த காலத்தில் என்ன, மாப்பிள்ளை தான் பெண்ணுக்கு கொடுக்க வேண்டும். பைபிள் காலத்திலே, இந்த காலத்திலே மாதிரி அல்ல, மாப்பிள்ளை தான் பெண்ணுக்கு கொடுக்க வேண்டும். அப்போ அந்த நாட்களிலே ஒரு திருமணம் என்றால் அது தொடர்ந்து 7 நாட்கள் நடக்கும். இன்றைக்கு போல் ஒரு நாள் திருமணம், ஒரு 2-3 ஹவர்லேயே திருமணம் முடிகிற காரியம் அல்ல. அந்த நாட்களிலே ஒரு திருமணம் என்றால் இங்கே 7 நாட்கள் ஒரு யூத திருமணம் நடக்கும். அப்போ அந்த இடத்திலே ஒவ்வொரு நாளும் அங்கே திராட்சை ரசம் பரிமாற வேண்டும், பலவிதமான தின்பண்டங்களை கொடுக்க வேண்டும். அப்போ அந்த நேரத்திலே அங்கே ஒரு குறைவு ஏற்பட்ட போது அது ஒரு பெரிய ஒரு அவமானமான ஒரு விடயம். அப்போ அந்த இடத்திலே மரியாளுக்கு அது தெரிந்து விட்டது. ஏனென்றால் மரியார் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு ரிலேஷன், சொந்தக்கார பெண்ணாக இருந்திருக்க வேண்டும். மரியாளுக்கு இந்த பிரச்சனை தெரிந்தவுடன் அவள் இயேசுவிடம் வந்து சொன்னாள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சில நேரம் சில பிரச்சனைகளை நம்ம யாராலும் சொல்ல முடியாது, யாரிடமும் இதை வெளியே சொல்ல முடியாது. சொல்ல முடியாத சில பிரச்சனைகள் உண்டு. இதை சொன்னால் சில என்னத்தை யோசிப்பார்களோ, என்னை பற்றி என்ன சிந்திப்பார்களோ. சில நேரம் அது எனக்கு அவமானத்தை கொண்டு வரும், வெட்கத்தை கொண்டு வரும். அப்படியாக சில பிரச்சனைகளை நாம் மூடி மறைத்து நாமே அதை யோசித்து கவலைப்பட்டு மிகவும் புழுங்கி போயிருப்போம். அப்படி யாராவது இந்த காலை வேளையில் நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனையை நாம் இயேசுவிடம் சொல்ல முடியும். மற்றவர்களிடம் சொல்ல முடியாத பிரச்சனை. இன்னைக்கு சில நேரம் சபையில் இருக்க பிரச்சனைனா யாருக்கிட்ட ஏதாவது பிரச்சனையை சொன்னால் உடனே அதை எல்லா இடமும் பரப்பி கொசிப் பண்ணி அதை பற்றி கதைத்து, அதனால் சிலர் என்ன செய்கிறார்கள், பிரச்சனையை சொல்லுவதற்கு சிலர் பயப்படுகிறார்கள். ஒரு வெளியிலே சொல்ல முடியாத ஒரு பிரச்சனையை கூட சொல்லுவதற்கு பயப்படுகிறார்கள். ஆனால் நாம் சபையில் இருக்கிற முதலாவது நாம் புறங்கூறுதலை தேவன் அருவருக்கிறார். மற்றவர்களே பிரச்சனையை பற்றி கதைத்து அதை குறித்து சிரித்து அதை குறித்து கொசிப் பண்ணி சில நேரம் மற்றவர்களோடு கதைத்து அதை நாம் டிஸ்கஸ் பண்ணும்போது நாம் அது வந்து தேவனுக்கு விரும்புகிற காரியம் அல்ல. அதை நாம் வந்து மற்றவர்களிடம் சொல்லுவதற்கு பதிலாக நாம் அவர்களுக்காக முழங்கால் படியிட்டு தேவனிடம் அதை சொல்ல வேண்டும். தேவனிடம் ஏனென்றால் இன்றைக்கு அவர்களுடைய வீட்டிலே நடக்கிற பிரச்சனை நாளைக்கு உங்களுடைய கதவை தட்டலாம். ஆகையால் நாம் மற்றவர்களுடைய பிரச்சனைகளை கேலி செய்து அதை கதைத்து அதை புறங்கூறி நாம் செய்யும்போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகையால் இங்கே ஒரு அவமானத்துக்குரிய ஒரு விடயம். அநேக விருந்தாளிகள் வந்திருக்கிறார்கள், அங்கே திராட்சை ரசம் இல்லை. அப்பொழுது என்ன செய்வது, எப்படி இந்த பிரச்சனை தீர்ப்பது என்று இயேசுவிடம் அவள் வந்து சொன்ன பொழுது அங்கே என்ன நடந்தது? இயேசு பதிலை சொல்லுகிறார். 4ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேளை இன்னும் வரவில்லை என்றார். அப்ப இயேசு சொன்னார், எனக்கும் உனக்கும் என்ன ஸ்திரீயே, என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை. அப்படி என்றால் என்ன, ஆண்டவர் வந்து இவ்வளவு நாள் மரியாளோடு இருந்து அவளோடு கீழ்ப்படிந்து அவளுடைய வீட்டிலே அவர் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருந்தார். ஆனால் இப்பொழுது அவருடைய பிதாவுடைய ஊழியத்தை செய்வதற்காக அவர் தன்னுடைய வேலையை ஆரம்பித்து விட்டார். ஆகையால் அநேகர் இப்போ கத்தோலிக்கர்கள் என்ன நினைக்கிறார்கள், இயேசு வந்து மரியாளுடைய சொல்லை கேட்டு இந்த அற்புதத்தை செய்தார். ஆகையால் தான் அவர்கள் யோசிக்கிறார்கள், மரியாளு கூடாக நாம் இயேசுவிடம் போக வேண்டும்.
ஆனால் உண்மை என்னவென்றால் இயேசு மரியாளுடைய சொல்லை கேட்டு இந்த அற்புதத்தை செய்யவில்லை. அவர் சொல்லிவிட்டார், பெண்ணே உனக்கும் எனக்கும் என்ன, என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை. அப்படி என்றால் பிதா எனக்கு சொல்லவில்லை, இன்னும் பிதா என்னை கிரியை செய்யும்படியாக இன்னும் பிதா எனக்கு சொல்லவில்லை, அந்த நேரம் வரவில்லை. அப்ப அந்த நேரம் வரும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வதற்கு, சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு ஒரு நேரம் உண்டு, ஒரு காலம் உண்டு. சில நேரம் தேவன் உடனடியாக ஒரு அற்புதத்தை செய்கிறார். இன்ஸ்டன்ட், நாம் ஜெபிக்கும் பொழுது உடனே அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்கிறது. ஆனால் சில நேரம் கொஞ்சம் தாமதம். ஏன்? அது தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அங்கே மரியாளும் லாசரு சுகவீனமாக இருக்கிறான் என்று செய்தி வந்த பொழுது இயேசு உடனே வந்து அவனுக்கு சுகம் கொடுக்கவில்லை. ஆனால் என்ன செய்தார்? 2 நாள் அங்கேயே தங்கினார். அப்ப 2 நாள் கழித்து 3ஆம் நாள் வந்து பிறகு அவர் அவனை உயிரோடு எழுப்புகிறதை பார்க்கிறார். அதன் பின்பு தேவனுக்கு ஒரு பெரிய திட்டம் இருந்தது. ஆகையால் சில நேரம் நாம் நினைக்கிறபடி தேவன் கிரியை செய்ய மாட்டார், நம்முடைய நேரத்தின் பிரகாரம் தேவன் கிரியை செய்ய மாட்டார். ஆனால் தேவன் தன்னுடைய நேரத்திலே அவர் சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அப்போ முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், சில நேரம் நம்முடைய அற்புதம் தாமதமாவது, அதாவது சூழ்நிலைகள் மாறுவதற்கு தாமதம் ஏற்படுவதற்கு காரணம் நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரம் பாவம். தெரிந்தும் நாம் தொடர்ந்து ஒரு பாவத்தை செய்து கொண்டிருந்தால் சில நேரம் ஆண்டவர் நாம் மனம் திரும்பி அதை அறிக்கை செய்து மனம் திரும்புவரை தேவன் பார்த்து கொண்டிருப்பார். ஆனால் சில நேரம் பாவத்தோடு இருந்தாலும் நாம் பார்க்கிறோம், வேதத்திலே தேவன் அற்புதங்களை செய்கிறார். அங்கே ஒரு இடத்திலே நாம் இதுகளை வாசிக்க நேரமில்லை, ஆனால் மத்தேயு 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே ஒரு திமிர்வாதக்காரன், அவனை இயேசு சொஸ்தப்படுத்தி விட்டு இயேசு என்ன சொல்லுகிறார்? முதலாவது அவனை சொஸ்தப்படுவதற்கு முன்பதாக உன்னுடைய பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அது பாவ மன்னிப்பை கொடுத்து விட்டு பிறகு அவனுக்கு சுகத்தை கொடுக்கிறார். இன்னொரு முறை அவர் பெதெஸ்தா குளத்துக்கு வந்த பொழுது அந்த இடத்திலே 38 வருடங்களாக அமர்ந்திருந்த ஒருவனை உடனே சுகப்படுத்துகிறார். சுகப்படுத்தினவுடன் பிறகு அவனை ஆலயத்திலே கண்ட பிறகு அவர் என்ன சொல்லுகிறார்? அவனுக்கு, நீ இனிமேல் பாவம் செய்யாதே, செய்தால் இதைவிட பயங்கரமான காரியம் உனக்கு நடக்க போகிறது. அப்படி என்றால் முதல் நடந்தது பாவத்தின் நிமித்தம், இப்பொழுது நீ உன் பாவத்தை விட்டுவிடு. ஆக சில நேரம் நம்முடைய வாழ்க்கையிலே சூழ்நிலையிலே சில பிரச்சனைகள் பாவத்தின் நிமித்தமாக வருகிறது. ஆனால் அதற்காக தேவன் நம்மை கைவிட்டு விடுவதில்லை. இங்கே 2 பேரை பார்க்கிறோம். பாவத்திலே இருந்தாலும் ஆண்டவர் அவர்களுக்கு விடுதலையை கொடுத்தார். கொடுத்த பின்பு தேவன் சொன்னார், இனிமேல் நீ பாவம் செய்யாதே. அப்ப காலையில் இந்த காலை வேளையில நாம் தெரிந்து கொண்டே பாவத்திலே ஜீவித்தோம் என்றால் நாம் மனம் திரும்ப வேண்டும். தேவன் நம்மை மன்னிப்பார். தேவன் மனதுருக்கமுள்ள தேவன், எங்களுக்கு விடுதலை கொடுக்கிற தேவன். ஆனால் நாம் தொடர்ந்தும் அந்த பாவத்திலே ஜீவித்தோம் என்றால் அது பயங்கரமான விளைவுகளை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வரும். ஆகையால் நாம் பாவத்தை அற்பமாக எண்ணக்கூடாது. 2வது அவிசுவாசத்தின் நிமித்தமாக தேவன் கிரியை செய்ய முடியாது. அங்கே பல அற்புதங்களை தேவன் இயேசு கிறிஸ்து செய்துவிட்டு தன்னுடைய சொந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தபோது அங்கே உள்ளவர்கள் என்ன சொன்னார்கள்? அவரிடத்திலே, நீர் கப்பர்நகூமிலே செய்த அதிசயங்களை இங்கே செய்யும். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அதன் அர்த்தம் என்ற முதலாவது நீர் அற்புதத்தை செய்யும், பிறகு நாம் உம்மை விசுவாசிப்போம். அப்ப அது ஒரு நாளும் நடக்காது. முதல் விசுவாசம், அதற்கு பிறகுதான் அற்புதம். அப்ப இங்கே அவர்கள் என்ன, முதலாவது நீர், அப்படி என்றால் என்ன, நீர் உம்மை ப்ரூவ் பண்ண வேண்டும், உறுதிப்படுத்த வேண்டும். அப்ப இயேசு என்ன சொன்னார்? அதனால் அவர் அந்த இடத்திலே பெரிய மாற்றங்களை செய்ய முடியாமல் போனது, பெரிய அற்புதங்களை செய்ய முடியாமல் போனது. 3வது இது தேவனுடைய நேரம் அல்ல, தேவனுடைய நேரம் அல்ல. அதுக்கு பைபிள்ல என்ன உதாரணம் இருக்கு? நாங்க அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், அந்த இடத்துல அதை மாத்திர வாசிங்க. அப்போஸ்தலர் 3:6. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி
வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனும் கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அப்ப இவன் உடனே இந்த இடத்திலே ஒருவன் சுகமடைகிறதை நாம் காண்கிறோம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம். அவன் அந்த ஆலயத்திலே அந்த அலங்கார வாசல், இந்த பாடல் காலையிலே படித்தோம், அலங்கார வாசல், அந்த வாசலிலே அவனை ஒவ்வொரு முறையும் கொண்டு வந்து வைப்பார்கள். அப்ப அந்த பெந்தேகோஸ்த நாள் அந்த ஆவியானவர் வந்த பிறகு பேதுருவும் யோவானும் ஆலயத்துக்கு போகும்பொழுது இந்த அற்புதம். அப்படி என்றால் அவன் இயேசு கிறிஸ்து இருந்த போதும் அவன் அங்கே இருந்திருப்பான், அவனை கொண்டு வந்து வைத்திருப்பார்கள். அப்ப அவனை கடந்து இயேசு பல நேரம் அவனை கடந்து போயிருப்பார். உடனே கேட்டு, பிதாவே நான் இவனை சுகப்படுத்தவா? இல்லை, இது அவனுடைய நேரம் அல்ல. அப்போ உடனே இயேசு சொல்லியிருப்பார், யூதாஸ் அவனுக்கு ஏதாவது பணத்தை கொடு. திரும்பவும் ஆலயத்துக்கு தாண்டி போகும்பொழுது, பிதாவே இவனை இல்லை இப்போ சுகப்படுத்த வேணாம். உடனே யூதாஸ் ஏதாவது பணம் கொடு. இப்படியாக இயேசு அவனை சுகப்படுத்தாமலே போய்விட்டார். இப்பொழுது அப்போஸ்தலர்கள் இருவர், யாக்கோபும் யோவானும் வருகிறார்கள். வந்தவுடன் அந்த இடத்திலே அவன் காசு கேட்கிறான். உடனே பேதுரு என்ன சொன்னான்? வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, ஆனால் என்னிடத்தில் ஒன்று இருக்கிறது. என்ன? இயேசுவின் பிரசன்னம், இயேசுவின் நாமம், பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை. இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. உடனே அவன் சுகம் பெற்றான். அந்த சுகத்தின் மூலமாக அங்கே அநேகர் ரட்சிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப அந்த நேரத்திலே தேவன், அந்த நேரத்தில் இயேசு அவனை சுகப்படுத்தி இருந்தால் உடனே அவன் சுகம் பெற்றிருப்பான். ஆனால் பேதுருவும் யோவானும் சுகப்படுத்தினவுடன் அந்த இடத்திலே அநேகர் ரட்சிப்பு கூடாக வந்ததை நாம் பார்க்கிறோம். அப்ப சில நேரம் தேவன் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்ய. நம்முடைய வாழ்க்கையிலே நாலாவதாக மாற்றங்களை நாம் பார்க்க வேண்டும் என்றால், நாலாவது நாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். கீழ்ப்படியாமல் எப்பொழுதும், அதாவது இங்கிலீஷில் சொல்ற ரெபலியன், அதாவது நாம் தேவனுக்கு விரோதமாக கீழ்ப்படியாமல் கிரியை செய்து கொண்டிருந்தால் தேவனால் அற்புதம் செய்ய முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை கொண்டு வர முடியாது. அங்கே பைபிளிலே பல உதாரணங்கள் இருக்கு. நாகமான், அவன் முதல் அவன் கீழ்ப்படிய விரும்பவில்லை. ஏனென்றால் அவன் ஒரு பெரிய தளபதி, ஒரு சிறிய தேசத்து படை தளபதி. அவன் எலிசா அவனை போய் நீ யோர்தான் நதியிலே முங்க வேண்டும் என்று சொன்னவுடன் அவன் மிகவும் கோபமடைந்தான். அதாவது அவனுடைய ஈகோ, அவனுடைய பெருமைக்கு அது ஒரு பெரிய பாதகமாக இருந்த, ஆனாலும் தன்னுடைய வேலைக்காரனுடைய பேச்சை கேட்டு அவன் உடனே கீழ்ப்படிந்தான். கீழ்ப்படிந்த உடனே அவன் சுகம் பெற்றான் என்று பார்க்கிறோம். அதே போல் சாரிபாத்து விதவை, அவள் சொன்னால் கடைசி மாவை நான் வைத்திருக்கிறேன். அப்போ எலியா என்ன சொன்ன, நீ போய் எனக்கு முதல்ல அந்த ஒரு ரொட்டியை செய்து கொண்டு வா. உடனே அவள் கீழ்ப்படிந்தவுடன் அந்த வீட்டிலே தேவன் ஒரு புதிதான அற்புதமான காரியத்தை செய்தார். அதே போல் ஒரு குருடன், அவன் கண்ணிலே களி மண்ணை பூசிவிட்டு இயேசு சொன்னார், போய் சிலோவாம் குளத்திலே நீ உன் கண்களை கழுவு. உடனே அவன் இயேசு சொன்னதை போய் செய்தான். அதே போல் இந்த கானா ஒரு கல்யாணத்திலே ஆண்டவர் என்ன சொன்னார்? கொஞ்ச நேரத்திலே பிதா இயேசுவுக்கு பெர்மிஷன் கொடுத்து விட்டார். என்ன? இந்த இடத்திலே ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும், இதுதான் உம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிற நேரம். உடனே என்ன சொன்னார்? அங்கே கற்களினால் செய்யப்பட்ட சாடிகள் இருந்தது, அதிலே தண்ணீரை நிரப்ப சொல்லி உடனே அந்த வேலைக்காரிடத்திலே சொன்னால், அந்த வசனத்தை நாம் வாசிப்போம். 5-6 வசனங்களை வாசிங்க. அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரத்திலே கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாதனால், அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இவ்விதமாக
இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்ப இங்க பார்க்கிறோம் என்ன, இயேசு அந்த வேலைக்காரர்களுக்கு தாய் சொல்லுகிறார், மரியாள் சொல்லுகிறார், அவர் சொல்லுகிறபடி செய்யுங்கள். உடனே அங்கு 6 கச்சாடிகள் இருந்தது. யூதர்களை 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கச்சாடிகள். இப்போ அந்த 6 கச்சாடிகள், ஒவ்வொரு கச்சாடிகளிலும் 30 கேலன்ஸ், 30 அல்லது 20 கேலன் நிறைய தண்ணீர் வைக்கக்கூடிய அந்த இடத்திலே தண்ணீரை ஊற்றிவிட்டு உடனே இயேசு சொன்னார், அதை மொண்டு கொடுங்கள். தண்ணீரை ஊற்றுவது லேசு, ஆனால் அதை மொண்டு கொடுங்கள் என்றால் அது என்ன சொல்லுவது, நம்முடைய சாதாரண மூளைக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை கொண்டு போய் கொடுத்தால் அவர்கள் திரும்பவும் என் மூஞ்சிலேயே அடித்து விடுவார்கள். ஏன், இது தண்ணீர். ஆனாலும் அந்த வேலைக்காரர்கள் கீழ்ப்படிந்தார்கள். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது தேவன் எங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றுகிறார், கசப்பான சூழ்நிலைகளை மாற்றுகிறார். அங்கே பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே 3 நாட்கள் அந்த ரெட் சி செங்கடலை கடந்து 3 நாட்கள் வனாந்தரத்திலே வந்த பொழுது அவர்களுக்கு தண்ணீர் இல்லை. கடைசியாக ஒரு இடத்திலே தண்ணீர் இருந்தது, அங்கே வந்தார்கள். ஆனால் அந்த தண்ணீர் கசப்பாக இருந்தது. யாத்ராமம் 15ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கிறோம். உடனே தேவன் என்ன சொன்னார் மோசேயிடம், இந்த மரத்தை வெட்டி அந்த தண்ணீரிலே போடு. போட்டவுடன் என்ன நடந்தது, கசப்பான தண்ணீர் மதுரமாக மாறிவிட்டது. அப்ப இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே உள்ள கசப்பான சூழ்நிலைகளை மதுரமாக மாற்ற தேவன் விரும்புகிறார். இல்லாட்டி சில லைஃபே போர் அடிக்குது பாஸ்டர், ஒண்ணுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை, தண்ணியை போல இருக்குது, சுவை இல்லை. ஆனால் தேவன் சொல்லுகிறார் என்ன, நான் அங்கே அதை ஒரு இனிப்பான சுவையான ஒரு காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய விரும்புகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய தேவன் நம்மை நேசிக்கிற தேவன், நமக்கு அன்பு செய்கிற தேவன், நம்முடைய வாழ்க்கையிலே அந்த ஒரு ஸ்வீட்னஸ், ஒரு சுவையை கொண்டு வர விரும்புகிற தேவன். நம்ம கசப்பாவே இருக்கணும், மாறாவையே குடிச்சுக்கிட்டு இருக்கணும், அதல்ல தேவனுடைய சித்தம். தேவன் குடும்பத்திலே, நம்முடைய குடும்பத்திலே ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வர விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வர விரும்புகிறார். நமக்கு சுகத்தை கொடுக்க விரும்புகிறார், விடுதலையை கொடுக்க விரும்புகிறார், ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். இயேசு இந்த உலகத்திலே வந்து மனுஷனாக சுற்றி திரிந்த பொழுது அவர் ஜனங்களுக்கு நன்மை செய்தார் என்று வாசிக்கிறோம். அவர் அங்கே மிகவும் பாவம் செய்த ஜனங்களை அவர் சந்தித்த போது கூட அவர்களை வெறுத்து ஒதுக்கவில்லை. நீ பாவி, நீ வேசி, நீ கொள்ளைக்காரன், ஒரு நாளும் அவர் அப்படி செய்யவில்லை. அவர்களை மன்னித்து அவர்களை ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு எப்பொழுதுமே இந்த மாயக்காரரோடு தான் அவர்களுக்கு எப்போதுமே தர்க்கம் வந்தது. அதாவது தங்களை பரிசுத்தவான்களை போல் காட்டிக்கொண்டு ஆனால் உள்ளே பாவத்தோடு ஜீவித்தவர்கள். அதாவது என்ன சொல்றது, சுய நீதி, ரைச்சஸ்னஸ். நான் நீதிமான், என்னென்னால் என்ற கிரியைகளின் அடிப்படையிலே நான் நீதிமான். அப்படிப்பட்டவர்களோ தான் தேவனுக்கு தர்க்கம் இருந்ததே தவிர அவர் மற்ற எல்லோரையும் நேசித்தார், எல்லோருக்கும் அற்புதத்தை செய்தார். ஆகையால் இந்த காலை வேளையிலே உங்களுடைய சூழ்நிலைகளை தேவனால் மாற்ற முடியும் என்று நீங்க விசுவாசிக்கிறீங்களா? முதலாவது நாம் விசுவாசிக்க வேண்டும். மரியாள் வந்து தேவனிடம், இயேசு கிறிஸ்துவிடம் வந்து ஏன் சொன்னாள்? மரியாள் திராட்சரசம் குறைந்து விட்டது என்று ஏன் இயேசுவிடம் வந்து சொன்னாள்? மரியாளுக்கு தெரியும், இவர்கிட்ட சொன்ன ஏதாவது செஞ்சிருவார். 30 வருஷம் இயேசு மரியாளோட வீட்டில் இருந்திருக்கிறாரு. என்ன பிரச்சனை வந்தாலும், தண்ணி இல்லைனாலும், இல்லாட்டி கூரை ஒழுகுதுனாலும், இல்லாட்டி ஏதாவது சாமான் இல்லை வீட்டில், அது இல்லை இது இல்லை, என்னன்னாலும் உடனே இயேசு கிட்ட தான் மரியாள் சொல்லி இருப்பான். ஏன்னா அவர் எல்லாம், அவருடைய மூளை பெர்ஃபெக்ட், அவர் எல்லாவற்றிலும் தெளிவாக இருந்தார். அப்ப மரியாளிடம் சொன்ன இயேசு எப்படியாவது ஒரு சொல்யூஷனை கொண்டு வந்து விடுவார், ஒரு தீர்வை, பிரச்சனைகளை தீர்க்கிற தேவன். அப்ப உடனே அவ விசுவாசிச்சா,
இந்த காரியத்தையும் இயேசுவிடம் சொன்னால் ஏதாவது ஒரு பதிலை கொடுப்பார். அவ அற்புதத்தை எதிர்பார்த்தா தண்ணீரை ரசமாக மாற்றுவார் என்று எதிர்பார்த்தாரோ தெரியவில்லை. ஏனென்றால் இதுவரைக்கும் அவர் ஒரு அற்புதமுமே செய்யவில்லை. இதுதான் முதலாவது அற்புதம். ஆனாலும் இயேசு ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று அவள் விசுவாசித்தார். ஆகையால் இயேசுவிடம் வந்து சொன்னான். உடனே அந்த திருமண வீட்டிலே தேவைக்கு அதிகமாக, இங்கே ஆங்கில பைபிளிலே ஒரு கச்சாடி 30 கேலன்ஸ். 30 கேலன்ஸ்னா ஒரு கேலன் வந்து கிட்டத்தட்ட 4 லிட்டர். அப்படின்னா ஒரு கச்சாடியில் 120 லிட்டர். அப்போ வழிந்து ஓடும் அளவிற்கு அங்கே சுவையான அந்த திராட்சை ரசம் வழிந்தோடும் அளவுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை தேவன் செய்தார். தேவைக்கு அதிகமாக தேவன் ஆசீர்வதித்தார். ஆகையால் இந்த காலை வேளையிலே நாம் தேவனை விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் மாற்றங்களை செய்கிற தேவன். கடைசியாக நான் சொல்றேன், சில நேரம் நம்மளை ஊழியம் செய்கிற நம்மளை தேவன் மற்றவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக பயன்படுத்தலாம். இந்த இடத்துல நேராக இயேசு போய் வைனை கொடுக்கல. ஆனால் யார் மூலமாக அனுப்பினார்? தன்னுடைய மற்ற வேலைக்காரர்கள் தான் கொண்டு போய் கொடுத்தார்கள். கொடுத்தவுடன் அந்த பிரதான வேலைக்காரன் அதை அறிந்து விட்டு அவன் சொன்னான், இவ்வளவு நல்ல திராட்சை ரசத்தை ஏன் கடைசியாக கொடுக்கிறீர்கள்? அப்போ அவனுக்கு தெரியவில்லை இது எங்கிருந்து வந்ததென்று. ஆனால் இந்த வேலைக்காரர்களுக்கு தெரியும், பரிமாறினவர்களுக்கு தெரியும். உடனே அவர்கள் மணவாளனை கூப்பிட்டு அங்கே புகழ்ந்து, இப்படி நல்ல வைனை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். அப்படி புகழ்ந்தாலும் நம்மளுக்கு புகழ்ச்சி வந்தாலும் உடனே அதை நாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இயேசு நேராக போய் வைனை நம்மளை தான் பாவிக்க போறார். எதற்கு? அற்புதங்களை செய்ய, ஜனங்கள் வாழ்க்கையிலே மாற்றங்களை கொண்டு வர தேவன் நம்மை பாவிப்பார். அந்த வைனை கொடுப்பதற்கு மற்றவர்களை, அவர் அற்புதத்தை செய்தாலும் அந்த சுவையான திராட்சை மற்ற வேலைக்காரர்களை தான் போய் பரிமாறினார். அந்த 5 அப்பம் 2 மீனையும் இயேசு அற்புதத்தை செய்து சீஷர்களை தான் பரிமாற சொன்னார். உடனே சீஷர்கள் சொன்னார், நாங்கள் அற்புதத்தை செய்தோம், நாங்கள் எல்லோருக்கும் சாப்பாடு கொடுத்து விட்டோம் என்று அவர்களுக்கு தெரியும் அது எங்கிருந்து வந்தது. அதே போல் நாம் ஊழியத்திலே இருக்கும் பொழுது நமக்கு தெரிய வேண்டும், நாம் ஆண்டவரால் பயன்படுத்துகிற கருவிகள் தான். நமக்கூடாக தேவன் காரியங்களை செய்தாலும் நாம் தேவனுக்கு மகிமையை செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி செய்யும் பொழுது தேவன் எம்மை இன்னும் அதிகமாக பயன்படுத்துவார், மற்றவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக. ஆமென். ஆகையால் இந்த காலை வேளையிலே நாம் எல்லோரும் கர்த்தருடைய சமூகத்தில் எழுந்திருப்போம்.